ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் டிசைன். நீங்கள் பார்க்குற இந்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணதும் நியூவாக ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ண காம்புக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1920க்கு 1080 செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து டியூரேஷன் வந்து ஒரு 10 செகண்ட் இருக்கா போல் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ண ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் சாலிட் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. சாலிடுக்கு வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நியூவாக ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணதும் அதோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட ஃபாண்ட் நேம் வந்து கோமிக் ஆக்சஸ்ன்னு செட் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக்குக்கு செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து மிடில் அலைன் பண்ணுறேன். அலைன் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு கலர் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைலில் கிரேடியன் ஓவர்லே கொடுத்துக்கிறேன். கிரேடியன் ஓவருக்குள்ளே போயிட்டு எடிட் த கிரேடியனில் கொடுத்துட்டு கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ரெட் அண்ட் ஆரஞ்சு இருக்காது போல் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்குக்கு ஒரு கலரை வந்து நான் பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதோட சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.2 வச்சுக்கிறேன். அது உங்களோட விசிபிளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ட்ராப் ஷேடோ கொடுக்க போகிறேன். லேயர் ஸ்டைலுக்குள்ளே போய்ட்டு ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன். ட்ராப் ஷேடோக்குள்ளே போய்ட்டு ஒப்பாசிட்டி அண்ட் ஸ்ப்ரெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டிஸ்டன்ஸுமே நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற போல் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்து நான் பெவல் எம்பஸ் செட் பண்ணிக்கிறேன். பெவல் அண்ட் எம்பஸில் உள்ளே போயிட்டு அவுட்டர் பெவல் கொடுத்துக்கிறேன். அவுட்டர் பெவல் டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணி சைஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு 6 செட் பண்ணி பார்க்குறேன். விசிபிளாக இல்லை. அகைன் வந்து நான் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு 8 கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம். இந்த ஆங்கிளில் அனிமேஷன் பண்ணது ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வச்சுட்டு ஸ்டாப் வாட்சில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க. ஒரு செகண்ட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அகைன் வந்து இந்த ஆங்கிளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு ஸ்டாப் ஆகுது ஒரு செகண்டில். இதுக்கு வந்து கண்டினியூவாக அனிமேட் பண்ண ஜஸ்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆட் பண்ணிங்க. லூப் அவுட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டினியூவாக ப்ளே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.